வெல்கம் டு கேஎன்சி. இன்றைக்கு நாங்கள் 2 வேர்ட்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே. இந்த எவ்ரிடே வந்து எவ்ரிஏம் டேயம் சேர்த்து எழுதினா ஒரு அர்த்தம் இருக்குது, எவ்ரிஏம் டேயம் பிரித்து எழுதினா ஒரு அர்த்தம் இருக்குது. நான் தெரியாமல் இவ்வளோ நாளும் பாவிச்சு கொண்டு வரோம். எவ்ரிடே முதலாவது வந்து சேர்த்து எழுதினா நாளாந்து, இது ஒரு அட்ஜெக்டிவ். நாளாந்து, நாளாந்து நடக்கிற நாளாந்து. எவ்ரிஏம் டேயம் பிரித்து எழுதி விட்டா அதுதான் ஒவ்வொரு நாளும்ன்ற அர்த்தம். எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா இஸ் த பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். நாளாந்த வாழ்க்கையில் சோஷியல் மீடியா ஒரு பகுதியாக இருக்கு. தெரியுமா என்ன சோஷியல் மீடியா? இப்போ ஃபேஸ்புக் அது இது. சோஷியல் மீடியா இஸ் த பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். நாளாந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கும். எவ்ரிடே க்ரைம் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ இன் சம் சிட்டிஸ். சில நகரங்களில் நாளாந்த குற்றம் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ, ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக இருக்காம நாளாந்து நடக்கிற குற்றத்தை நாங்கள் எவ்ரிடே க்ரைம், அதை நாங்கள் பிரித்து எழுதக்கூடாது. எவ்ரிடே டே. தீஸ் ஆர் மை எவ்ரிடே ஷூஸ். இப்போ நீங்கள் உங்களோட சப்பாத்துகளை காட்டி சொல்கிறீங்க ஒரு ஆளுக்கு, தீஸ் ஆர் மை எவ்ரிடே ஷூஸ். இவைகள் என்னுடைய நாளாந்தம் போடுற சப்பாத்துக்கள், இதான் நான் ஒரு நாளும் போடுறது. ஐ ரிமெம்பர் எவ்ரிடே சீன். சீன் என்றா என்ன? காட்சி. ஒவ்வொரு நாளும் நடக்கிற காட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. டெத் இஸ் அன் எவ்ரிடே அக்கரன்ஸ். அதாவது இறப்பு, மரணம் எல்லாருக்கும் இருக்குன்னு. அப்போ இறப்பு வந்து ஒரு நாளாந்த நடக்கிற சம்பவமாகும். அக்கரன்ஸ் என்று சொல்கிறது ஒரு சம்பவம், நிகழ்வு. இப்போ டெத் இஸ் அன் எவ்ரிடே அக்கரன்ஸ் என்று சொல்கிற இறப்பு வந்து ஒரு நாளாந்த நடக்கிற ஒரு சம்பவம் ஆகும், நிகழ்வாகும். இப்போ ஏன் என் வந்திருக்கேன்டா ஏஇஐஓஜு உயிரெழுத்து, அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதுண்ட சவுண்டுக்கு முன்னுக்கு என் பாவிக்கும். த மூவி இஸ் அபவுட் தி எவ்ரிடே லைஃப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் மதர். அந்த ஒரு படம், அந்த படம் என்னத்தை பற்றியா? மூவி. அந்த படம் வந்து என்னத்தை பற்றியது? அபவுட்ன்னா ஒன்றை பற்றி. அதை என்னத்தை பற்றியதுண்டா வேலை செய்கிற அம்மாவினுடைய வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கையை பற்றியதாக இருக்குது. ஒரு அம்மாண்ட ஒர்க்கிங் மதர்ண்டு நாளாந்த வாழ்க்கையை பற்றியதான் அந்த படம் இருக்குது. அடுத்து, ஐ கோ டு ஸ்கூல் ஆன் ஃபுட் எவ்ரிடே. இதெல்லாம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளுமென்ற அர்த்தம். ஒவ்வொரு நாளுமென்ற மீனிங் தெரியுமென்றபடியாக நான் அதுக்கு ஒரு உதாரணம் இதில் போடப்பட்டு, நான் ஐ கோ டு ஸ்கூல் ஆன் ஃபுட் எவ்ரிடே. நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு நடந்து போகிறேன். இந்த ஒன் ஃபுட்ன்னு சொல்கிற நடையில் போகிறது, நடையில். அடுத்தது நான் பார்க்க போகிறது ஃபில்டு வித் அல்லது இன்ஃபெஸ்டட் வித். ரெண்டுக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே தமிழில் வந்து பார்த்தோம்னா நிரம்பி இருக்கிறது ஒன்றால், ஆனால் பாவனையில் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா மை ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் லவ். என்ற மனசு, என்ற இதயம் அன்பால் நிரம்பி இருக்கிறது. இப்போ ஃபில்டு வித் வந்து நல்லதுக்கும் பாவிக்கலாம், நாங்கள் கெட்டதுக்கும் பாவிக்கலாம். உதாரணமாக அவற்ற மனசு தீய எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறன்றதுன்னு சொல்லலாம். சரியா? இப்போ இன்வெஸ்டட் வித் எப்படி பாவிக்கிறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது மேலதிக உதாரணங்களை பார்க்கலாம். ஹர் ஹார்ட் வாஸ் ஃபில்ட் வித் மெர்சி. அவாவினுடைய மனசு, ஹேண்டு அவாவினுடைய மனசு இரக்கத்தால் நிரம்பி இருந்தது. இப்போ மதர் தெரேசா, இப்போ மதர் தெரேசா இஸ் நோ மோர். மதர் தெரேசா உயிரோடு இல்லை. அப்போ அவற்ற மனசு என்ன? இரக்கத்தால் நிரம்பி இருந்தது. மெர்சி என்ற இரக்கம். அடுத்தது, த தியேட்டர் வாஸ் ஃபில்ட் வித் மெனி ஸ்பெக்டாக்டர்ஸ். இந்த தியேட்டர் வந்து பல பார்வையாளர்களால் நிரம்பி இருந்தது. இப்போ நேற்று ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிட்டு வைங்களேன். த தியேட்டர் வாஸ் ஃபில்டு வித் மெனி ஸ்பெக்டாக்டர்ஸ். இந்த தியேட்டர் வந்து பல பார்வையாளர்கள், ஆடியன்ஸ். ஸ்பெக்டாக்டர்ஸ்ன்ற ஆடியன்ஸ், பல பார்வையாளர்களால் நிரம்பி இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்தாங்க. த ரூம் இஸ் ஃபில்டு வித் ஃப்ராக்ரன்ஸ். த ரூம் இஸ் ஃபில்டு வித் ஃப்ராக்ரன்ஸ்ன்ற அந்த ரூம் வந்து நறுமணத்தால் நிரம்பி இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்கிறதே நல்ல நறுமணம். சரி, அப்போ த ரூம் இஸ் ஃபில் வித் ஃப்ராக்ரன்ஸ். அடுத்தது, இந்த இன்வெஸ்டட் வித் என்னது கண்டா? இன்வெஸ்டட் வித் நிரம்பி இருக்கிறது தான், ஆனால் அதை நாங்கள் என்னத்துக்கு பாவிப்போம் என்றால், இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு தொல்லை தர்ற விடயம், இல்லை டேமேஜ், எனக்கு பாதிப்பு தர்ற விடயம் என்றால் நாங்கள் அதை பாவிக்கணும். உதாரணமாக வெரி சிம்பிள். இப்போ உங்களோட அலுமாரியில் வந்து உங்களோட அலுமாரி ஃபுல்லாக கரப்பான்பூச்சியாக இருக்குது. ஆனால் அந்த கரப்பான் பூச்சியால் அலுமாரிக்கும் தொல்லை, அலுமாரிக்கும் பாதிப்பு, உடுப்புக்கும் பாதிப்பு. அதால்
எங்களுக்கும் பாதிப்பு. அப்படியான அந்த தொல்லை தர்ற விடயம், பாதிப்பு தர்ற விடயம் அப்படி சம்மந்தப்பட்டு ஏதாவது நிரம்பி இருந்தால் அதுக்கு மட்டும்தான் இன்வெஸ்டட் வித், அதாவது கெட்டதுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த இன்வெஸ்டட் வித் பாவிக்கலாம். ரைட். இப்போ மை ஹார்ட் இஸ் இன்வெஸ்டட் வித் லவ்ன்னு சொல்லக்கூடாது. ரைட். நல்ல விஷயத்துக்கு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமாக மை வாட்ரோப் இஸ் இன்வெஸ்டட் வித் காக்ரோச்சஸ். வாட்ரோப்னு சொல்கிறது அலுமேரி, கபர்ட், ஸ்பெஷலாக ட்ரெஸ் வைக்கிறதுக்காக அலுமேரி. இப்போ என்னுடைய அலுமேரி வந்து கரப்பான் பூச்சிகளால் நிரம்பி இருக்கிறது. த பேன் இஸ் இன்வெஸ்டட் வித் ரேட்ஸ். இப்போ இந்த பேன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு பில்டிங் சொல்லுவோம். அந்த பில்டிங் அதுக்குள்ளே சிலது பொருட்கள் சாமான் எல்லாம் வச்சுருப்பாங்க, களஞ்சியப்படுது. அப்போ அந்த இடம் ரேட்ஸ், எலிகளால் நிரம்பி இருக்கான். அப்போ எலிகளால் தொல்லை. அடுத்த உதாரணம், த டிம்பர் இஸ் இன்ஃபெஸ்டட் வித் டெர்மைட்ஸ். டிம்பர் என்று சொல்கிறது பலகை, மரத்தின் பலகை. இப்போ நீங்கள் ஒரு பலகை உண்டு நீங்கள் மண்ணில் வச்சுட்டீங்க கனகாலமாக, அது வந்து கரையான்களால் நிரம்பி இருக்கிறது, கரையான்களால் சூழ்ந்திருக்கிறது, அதெல்லாம் சொல்லலாம். த டிம்பர் இஸ் இன்வெஸ்டட் வித் டெர்மைட்ஸ். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் பாவிக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் பீஃபோமோட பாவிக்கிறோம், பெரும்பாலும் பார்த்து கொண்டு வாரோம். இன்னும் நாங்கள் இலகுவாக வசனங்களை எப்படி அமைக்கிறது, இப்படியான வசனங்களை நாங்கள் அமைச்சு பாவிச்சு கதைக்கலாம் ஆங்கில இலக்கண பிழையின்றி. அதோடு வந்து வசனங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எஸ்ஸே உருவாக்குறதுக்கெல்லாம் இப்படியான வசனங்களை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மேலதிகமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.